வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஹிட்லர் திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் செல்ல ஐயாவு இயக்கத்துல விஷால் நடிப்புல வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படம் தான் கட்டா குஸ்தி. இந்த படத்துக்கு பிறகு மீண்டும் செல்ல ஐயாவு இயக்கத்துல விஷால் அவர்கள் நடிக்க போறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இந்த வருடம் ஏப்ரல்ல தொடங்க போகுது. இந்த திரைப்படத்தை விஷ்ணு விஷாலே தயாரிக்க போறார். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஐலாந்து திரைப்படம் தியேட்டர்ல வெளியாகி எல்லா ஏரியாக்கள்லையும் தற்போது நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமா இந்த படம் 80 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. சக்கரந்தி ஸ்பெஷலா தெலுங்குல பேணிந்திய படமா வெளியான அனுமன் திரைப்படம் உலக லெவல்ல 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. மேலும் அனுமன் திரைப்படத்தோடைய இரண்டாவது சீக்வல் ஜெய் அனுமனுடைய படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை தற்போது இயக்குனர் பிரசாந்த் வர்மா ஸ்டார்ட் பண்ணிட்டதா அவர் தரப்புலேருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டு சொல்லியிருக்கார். நடிகர் விஷால் அவர்களுடைய 34வது திரைப்படமான ரத்தனம் திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஹரி இயக்கத்தில் விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. டிஎஸ்பி இசையமைப்புல உருவாகிற இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. சம்மர்ல இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய சைலண்ட் திரைப்படம் பிப்ரவரி 16ஆம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து புதிய ரிலீஸ் டேட் போஸ்டரை நேற்று வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் அறிமுக இயக்குனர் ஆண்டனி இயக்கத்துல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஷ், யோகி பாபு, சமுத்திரகனி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்புல உருவாக்குற இந்த திரைப்படம் பிப்ரவரி 16ஆம் தேதி பேனிந்திய படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இது எஸ்டி அவர்கள் தற்போது அவருடைய 68வது திரைப்படத்துக்காக தயாராயிட்டு இருக்கார். இந்த திரைப்படம் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்துல கமலஹாசன் மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை தயாரிக்க போறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் பிப்ரவரி மாதம் தொடங்க போகுது. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை எஸ்டிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா பிப்ரவரி 3ஆம் தேதி படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கையும் படக்குழு பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னையில ரொம்ப கிராண்டா தொடங்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் பாகுபலிக்கு இணையான ஹிஸ்டாரிக்கல் படமா மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாக போகுது. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது அதர்பைஜான்ல நடந்துட்டு இருக்கு. அங்க அஜித் மற்றும் ஷாலினி மற்றும் அஜித்தோடைய ஃபேமிலி டின்னர் சாப்பிடும்போது எடுக்கப்பட்ட போட்டோ இன்னைக்கு இணையத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. மேலும் அதர்பைஜான்ல விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை பிப்ரவரிக்குள்ள முடிச்சுட்டு இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இந்த படத்துடைய ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கான். அந்த ஷூட்டிங்ல அஜித் த்ரிஷாவுடைய போர்ஷனா படக்குழு எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் அதர்பைஜான்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கிறதுனால படத்துடைய பட்ஜெட்டை விட தாண்டி இந்த திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில நடந்துட்டு இருக்கு. சென்னை ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்தபடியா படக்குழு ராஜஸ்தான், ஸ்ரீலங்காவில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை எடுக்க போகிறாங்க. அதே போல் துருக்கிக்கும் போய் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை படக்குழு எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்தை RR படத்தை தயாரித்த டிவிவி மூவிஸ் என்டர்டெய்னர் தயாரிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம். இந்த படத்துல விஜய் நடிக்கிறதுக்காக அந்த தயாரிப்பு நிறுவனம் 250 கோடி ரூபாய் சம்பளமா தரதா சொல்லியிருக்கிறதா ஒரு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இப்படி விஜய் இந்த படத்துக்காக 210 இருந்து 250 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கினா இந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்க நடிகர்கள் லிஸ்ட்ல முதலிடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. தளபதி 69 திரைப்படத்தை கார்த்திக் சுப்புராஜ், அட்லி, சங்கர் போன்ற இயக்குநர்கள் இயக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றதுனால இந்த படம் 2026ல் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ தளபதி விஜய் ஒரு படத்துக்காக 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.